நானும் எவ்வளவோ யோசிச்சு பாக்குறேன். அந்த ஐஸ்வர்யாவை ஒழிச்சு கட்ட எந்த ஐடியாவும் வரமாட்டேங்குது. அவ பண்ண டார்ச்சர் எல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருதுடா. மா, டேய், என்னடா பேய பார்த்த மாதிரி பதற? கொஞ்சம் அங்க பாரு. டேய், இவ எதுக்குடா இங்க வந்தா? டேய், என்னதான் அவளை பழி வாங்கணும்னு நினைச்சாலும் அவ வர்றத பாக்கும்போது எனக்கு என்னவோ ஈர கொலெல்லாம் நடுங்குது. பரவாயில்லையே, என்ன பார்த்ததும் 2 பேரும் எந்திரிச்சு நின்னு மரியாதைலாம் கொடுக்கறீங்க. சரி சரி, மரியாதை மனசுல இருந்தா போதும், உட்காருங்க. என்ன கௌதம், என்ன பார்த்ததும் மூஞ்செல்லாம் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முதல்ல என்ன விஷயமா வந்தேன்னு சொல்லு. பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாத கௌதம்? நான் உன்கிட்ட பணம் வேணும்னு கேட்கல, நீயே தான் 2 கோடி தரேன்னு சொன்ன. சரி, அட்வான்ஸ் பண்ணுன்னு கேட்டா வெறும் 50,000 அனுப்புற. இதுதான் உங்க ஊர்ல நல்ல அமௌண்டா? நீ முதல்ல கையெழுத்து போட்டு கொடு, நான் உனக்கு பணம் தரேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனால பெரிய அமௌண்ட்லாம் இப்ப கொடுக்க முடியாது. உன்னை பத்தி கூட தான் எனக்கு நல்லா தெரியும். நான் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் நீ பணம் கொடுப்பேன்னு என்ன நம்ப சொல்றியா? இதோ பாரு, நான் கண்டிப்பா பணம் கொடுப்பேன், வாக்க தவற மாட்டேன். யாரு நீ? வாக்கு தவற மாட்டியா? கௌதம், நீ வாக்கு தவற மாட்டேன்னு சொல்றது, கண்டிப்பா பணம் கொடுப்பேன்னு சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, இது வரைக்கும் நீ பண்ணதுக்கெல்லாம் நீ கொடுக்கறேன்னு சொன்ன அந்த 2 கோடியே கம்மிதான். ஏய், என்னடி திமிரா? உன்னோட கையெழுத்துக்காக சொத்து மொத்தத்தையும் எழுதி கொடுக்க முடியுமா? ஐயோ அத்தை, நீங்க எனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் அது கூட பத்தாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா நீங்க பண்ண கிரைம் லிஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஒவ்வொன்னா சொல்லவா? அது சரி, பண்ண உங்களுக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்றேன். நீங்க சூர்யாவை பழி வாங்கறதுக்காக என்ன பிளான் பண்ணி லவ் பண்ற மாதிரி நடிச்சு அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து என்ன ஓடி வர வச்சது. அதனால என் குடும்பமும் இந்த குடும்பமும் எவ்வளவு அவமானம் பட்டுச்சு. என் தங்கச்சி வாழ்க்கையே போச்சே, அதுக்கு எவ்வளவு கொடுக்க போற? அப்புறம் உன்னை நம்பி வீட்டை விட்டு வந்த என்ன பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு எஸ்கேப் ஆனியே, அதுக்கு எவ்வளவு கொடுக்க போற? இதெல்லாம் பத்தாதுன்னு என்ன ஏமாத்தி இன்னொருத்திய கல்யாணம் பண்ண திட்டம் போட்டியே, அதுக்கு எவ்வளவு கொடுக்க போற? இது எல்லாத்தையும் விட கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்காம உன் சுயநலத்துக்காக அந்த மதனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி என் மானத்தையே கப்பல் ஏத்தி என்ன அசிங்கப்படுத்த நினைச்சியே, கடைசியில என்னாச்சு? எனக்கு விரிச்ச வலையில நீயே சிக்கி என்கிட்ட வாங்கினதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா?
இவ்வளவும் பண்ணிட்டு என்கிட்ட திருந்திரம மாதிரி ஒரு நல்லவன் வேஷம் போட்டியே பா, உண்மையாவே நீ பெரிய நடிகன் தான் கௌதம், பெரிய நடிகன் தான். இதெல்லாம் நீ பண்ணது. இன்னும் லிஸ்ட்ல உங்க அம்மா பண்ணது வேற இருக்கு. அது இதை விட ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா உங்க அம்மா எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் தங்கச்சிங்களுக்கு, அப்புறம் இந்த குடும்பத்துல ஒருத்தரை விடாம யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அவ்வளோ கொடுமை இங்க பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து காம்பன்சேஷனை கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுக்க வேண்டி வரும்னு நீங்களும் உங்க அம்மாவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆ, ஏய் சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு இவ்ளோ வேணும் அவ்வளோ வேணும்லாம் நான் கேட்க மாட்டேன். நீயும் உங்க அம்மாவும் பண்ணதெல்லாம் நான் அடிக்கிட்டேன். இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு கொடுக்கறதுன்னு நீ முடிவு பண்ணிக்கோ. ஆனா தரேன்னு வாக்கு கொடுத்தா அதை செய்யணும். அதை விட்டுட்டு என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்ச நீ செத்த. ஏய், கொடுக்க முடியாதுடி. இப்ப நீ என்ன பண்ணுவ? முடியாதுன்னு சொன்னா உங்களை என்ன நான் அப்படியே விட்டுருவேனா? என்னை ஏமாத்தி டிவோர்ஸ் வாங்கிடலான்னு மட்டும் நினைச்சீங்க, இந்த சாம்ராஜ்யத்தையே சரிச்சிடுவேன், ஜாக்கிரதை. அப்புறம் எனக்கு ஏதோ டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நீங்க கொடுத்தது வெறும் பேப்பர் தான். இத வச்சு உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. இங்க பாத்தீங்களா, இது நான் என் வக்கீல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி டிவோர்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு எனக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு தெளிவா எழுதி வச்சிருக்கிற டிவோர்ஸ் நோட்டீஸ் இது. இத வச்சு நான் உன் பேர்ல கோர்ட்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணா நீங்க உங்க சொத்துல பாதியை எனக்கு தர வேண்டியதா இருக்கும். பாவி.